2 நாளாவே இந்த ஒரு பிரச்சனை தான் அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அச்சடில லீக் பண்ணிருக்காங்க. இதை யாரு பண்ணனா எதுக்கு பண்ணாங்கன்னு சுத்தமா தெரியல. ஆனா இந்த படத்தோட அச்சடி பிரிண்ட் லீக் ஆகி எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த படம் லீக் ஆயிருக்கனால இந்த படத்துக்கான மார்க்கெட் எந்த அளவுக்கு குறையும்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓடிடி ரைட்ஸ் எடுத்துப்போம். ஓடிடி ரைட்ஸ் வச்சிருக்கிறது வந்து அமேசான் பிரைம். இவங்க அந்த ஒரு வாரத்துல அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. காரணம் என்னன்னா அமேசான் பிரைம் பல கோடி கொடுத்து படத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை இப்ப ஃப்ரீயாவே எல்லாம் பார்க்கறதுனால படம் ரிலீஸ் ஆகி அமேசான் பிரைம்ல வந்தாலும் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால இந்த ஓடிடி சைனை வாபஸ் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்லனா இந்த படத்தோட பட்ஜெட்டை கம்மி பண்ணி ஓடிடி வாங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. எப்படி இருந்திருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய லாஸ்னே கண்டிப்பா சொல்லி ஆகணும். கண்டிப்பா அமேசான் பிரைம் கேவின் ப்ரொடக்ஷனை கான்டாக்ட் பண்ணும். கொடுத்த காசுல பாதி கேட்கும், இல்லனா ஓடிடி ரைட்ஸை கேன்சல் பண்ணும். மெயினான ப்ராப்ளம் என்னன்னா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க இந்த படத்தை. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கனால திரும்பி இந்த படத்தை பல கோடிக்கு போட்டு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா எத்தனை பேர் பார்க்கறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா படத்தை பார்க்க போயிருவாங்கனே வெச்சுப்போம். ஆனால் மத்த ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தவங்க எப்படி திரும்பி அந்த படத்தை பார்க்க போவாங்க? சோ இந்த கேள்வி எல்லாருக்குமே காமனா இருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள அங்கேயும் மார்க்கெட் பெருசா அடி வாங்குது. எப்படி பார்த்தாலும் கேவின் ப்ரொடக்ஷனுக்கு லாபத்தையும் தாண்டி பெரிய லாஸ் கண்டிப்பா காத்திருக்கு. இப்போதைக்கு கேவின் ப்ரொடக்ஷன்ற மனநிலை எப்படி இருக்குன்னா சீக்கிரமா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் காத்துட்டு இருப்பாங்க. அதோட பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறகட்டியும் எல்லாரும் தியேட்டர்ல படம் பார்த்தாங்கன்னா ஓரளவு ஓகேவா போகும். ஆனா சென்சார் போர்டுல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க இப்போதைக்கு டிலே பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கவே இல்லை. இவங்களும் ப்ரொடக்ஷன் டீமும் பெருசா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல மூவி பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்ட்டான கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற மாதிரி தெரியல. அப்படி எடுத்தாலும் ஒரு 2 hours 3 hours லேட்டா தான் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கே அப்பதான் கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் டீம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பைரசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்னு படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி ஆகணும், இல்லனா முடிஞ்ச அளவுக்கு பைரசியை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இப்போதைக்கு பண்ணா மட்டும் தான் படத்தை ஓரளவுக்கு சேஃபா பார்க்க முடியும். ரீசெண்டா நேத்து தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா பெரிய பெரிய ஆக்டருமே எல்லாருமே குரல் கொடுத்திருந்தாங்க. அதை பார்க்கல சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இந்த மணி நேரத்தில் ஒற்றுமையா கூடி நிற்கிறத பார்க்கல வந்து உண்மையிலே பெருமையா இருந்துச்சு. என்னதான் கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருந்தாலும் கெட்டது தானே. ஸோ அவன் ப்ரொடக்ஷன் பல கோடி போட்டு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான். அந்த படத்தை ஈஸியாக ஒருத்தர் ரிலீஸ் பண்றானா ஸோ அவன் எந்த மனையில் எதிர்ப்பான், அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ லாஸ் சந்திக்கும், எத்தனை பேரோட உழைப்பு அதில் இருக்கு. இதெல்லாம் மதிக்காம ஈஸியாக லீக் பண்ணிட்டு போனா இது என்ன நியாயத்தில் வரும்னே தெரியல எனக்கு. உங்க கண்ணில் படத்தோட லிங்க்னா வந்து மாட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க. ப்ரொடக்ஷனால மட்டும் பைரசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளும் அதுக்கு ஒத்துழைக்கணும். தயவு செஞ்சு லிங்க் எதுவுமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.